माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सकर्मेण तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं हरिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा எல்லா மாதாஜிஸ்க்கும் பிரபுஸ்க்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்ததுங்களா மாதாஜி? நல்லா இருந்தது மாதாஜி. நாம அப்புறம் பேசலாம். எல்லாம் நல்லா இருந்தது மாதாஜி. உங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே நானும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாரோட பக்தி முன்னேற்றத்திற்காகவும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 2வது பாகம். இன்னைக்கு எத்தனாவது அத்தியாயம் மாதாஜி? 25. 24ல 48வது பதம், 6வது பதம். அத்தியாயம் 25 மாதாஜி. சிறப்புகள் நான் வரலையா பதம் 1 மாதாஜி. ஓகேங்க. அத்தியாயம் 25 பக்தி தொண்டின் சிறப்புகள் பதம் 1 ஸ்லோகம் 1. எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. படிக்கிறவங்க மட்டும். சௌனக உவாச்ச கபிலஸ்தத்வ சங்க்யாதா பகவானாத்ம மாயையா ஜாத ஸ்வயம் அஜ சாக்ஷாத் ஆத்ம பிரக்ஞப்தே பிரப்தப்தே நிருணாம். ஹரே கிருஷ்ணா படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை தெய்வ ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். ஸ்ரீ சவுனகர் கூறினார், பரமபுருஷ பகவான் பிறப்பு அற்றவராக இருந்த போதிலும் அவருடைய அந்தரங்க சக்தியினால் கபில முனிவராக பிறப்பெடுத்தார். முழு மனித குலத்தின் பயனுக்காக எல்லாம் கடந்த அறிவை பரப்புவதற்காக அவர் இவ்வுலகிற்கு இறங்கி வந்தார். பொருளுரை ஆத்ம பிரஞப்தியே என்னும் சொல் பகவான் மனித இனத்தின் நன்மைக்காக எல்லாம் கடந்த அறிவை கொடுப்பதற்காக இறங்கி வருகிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. வளரும் சூழ்நிலைக்கு ஏற்றதும் நன்மை சிறப்பு ஆகியவற்றை நோக்கி மனிதரை படிப்படியாக அயர்த்துவதும் ஆன அறிவுலக தேவைகளை தேவையான அளவு வேதங்களில் தரப்பட்டுள்ளன. சத்வகுணத்தில் ஒருவரின் அறிவு விரிவடைகிறது. ரஜோகுணத்தில் அறிவுக்கு இடமே இல்லை. ஏனெனில் ரஜோகுணம் ஜட உலக நன்மைகளை அனுபவிக்க தூண்டும் இயல்புடையது. அறியாமையின் மேடையில் அறிவும் இல்லை, இன்பமும் இல்லை. ஆனால் ஏறத்தாழ விலங்குகளின் வாழ்வு போன்ற வெறும் வாழ்வே உள்ளது. அறியாமை குணத்திலிருந்து சத்வகுணத்த தளத்திற்கு உயர்த்தவே வேதங்கள் உள்ளன. ஒருவர் சத்வகுணத்தில் அமைந்தால் தன்னை பற்றிய அறிவை அல்லது தெய்வீகமான அறிவை புரிந்து கொள்ள இந்த அறிவினை எந்த சாதாரண மனிதனுக்கும் புரிந்து கொள்ள இயலாது. அதனை புரிந்து கொண்டு விளக்குவதற்கு சீட பரம்பரை தேவைப்படுவதால் இந்த அறிவு பரமபுருஷ பகவானாலேயே அல்லது அவருடைய உண்மையான பக்தராலேயோ விளக்கப்படுதல் வேண்டும். கபிலர் பரமபுருஷ பகவானின் அவதாரம் தெய்வீகமான உன்னத அறிவை பரப்புவதற்கும் போற்றுவதற்கும் அவர் தோன்றினார் என்று சௌனக முனிவரும் இங்கு குறிப்பிடுகிறார். ஒருவர் வெறுமனே தான் ஜடம் அல்ல, ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் இயற்கையின் பிரம்மன் என்று புரிந்து கொள்வது மட்டும் ஆத்மாவையும் அதன் செயல்களையும் புரிந்து கொள்ள தேவையான அறிவு அல்ல.
ஒருவன் பிரம்மனின் செயல்பாடுகளை ஆழ்ந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகளின் அறிவு பரமபுருஷ பகவானாலேயே விளக்கப்பட்டுள்ளது. இங்கு தெளிவாக ருணாம் என்னும் சொல்லால் மனித உயிர்களுக்காக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தெய்வீக அறிவு மனித சமுதாயத்தில் தான் போற்றப்பட இயலும். ஆனால் விலங்கு சமூகத்தில் அல்ல. மனித உயிர்கள் ஒழுங்கு முறையான வாழ்வுக்காக பிறந்தோர். இயல்பாகவே விலங்கு வாழ்விலும் ஒழுங்குமுறை உள்ளது. ஆனால் அது புனித நூல்களில் அல்லது உயர் அதிகாரிகளால் வர்ணிக்கப்பட்டது போல ஒழுங்குமுறையான வாழ்வு அல்ல. மனித வாழ்வு மட்டுமே ஒழுங்குமுறையான வாழ்வு, விலங்கு வாழ்வு அல்ல. ஒழுங்குமுறையான வாழ்வு மட்டும் ஒருவர் உன்னதமான தெய்வீக அறிவை புரிந்து கொள்ள முடியும். ஓம் சத்சட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ கர்த்தவ முனிவர் துறவு அப்படிங்கறதுல நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ கர்த்தவ முனிவருக்கு எப்படி அந்த துறவு மனப்பான்மை இருந்தது? கிருகஸ்தரா இருந்தாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆனாலும் அவர் முற்றும் திறந்த நிலையிலும் இருக்கிறார். இது குழப்பமா இருக்கும். எப்படி ஒரு கல்யாணம் பண்ணவர் முற்றும் திறந்தவரா இருப்பார்? ஏன்னா தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அது போல அவரது வாழ்விலும் அந்த துறவு அப்படிங்கிற நிலையில தான் அவர் இல்லறத்துல இருந்தாரே தவிர, அவர் மனைவியுடன் எப்பொழுதும் உடலுறவு கொண்டிருக்க வேண்டும், நான் அவங்களுக்காக உழைக்க வேண்டும், மகன் என்ற பற்று, உடல் பற்று கொண்டு அவர் இயங்கவில்லை. ஏன்னா அவர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக இருந்தார். தன்னுணர்வு அப்படிங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன். அது அகம் பிரம்மாஸ்மி, நான் இயற்கையின் பிரம்மன். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன? நான் ஆத்மா, உடல் அல்ல என புரிந்து கொள்ளுவது. அது மட்டும் முழுமையானது கிடையாது. அப்போ நான் ஆத்மா அப்படின்னா நான் ஆத்மா. அப்போ பரமாத்மா யார் என்கின்ற அறிவு வேண்டும். அதுதான் நாம படிக்கிறோம். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே. அதுதான் முழுமையான அறிவு. பகவான் என்கின்ற நிலையை யார் ஒருவர் அறிகிறாரோ, பிரம்மனுக்கும் மேல பரபிரம்மன். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா, அப்ப பகவான். அப்போ உயர்ந்த நிலை எது? பகவான் என்கின்ற நிலை. யார் ஒருவர் பகவான் என்கின்ற நிலையை உணர்ந்தார்களோ அவர்கள் மற்ற இரு அறிவையும் தானாகவே பெற்றவர்கள். அப்போ இங்க ஒருவர் பிரம்மனின் செயல்பாடுகளை ஆழ்ந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப பிரம்மன் அப்படின்னா இங்க பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரம்மன் அப்படின்னா ஆத்மாவையும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்தையும் பிரம்மன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அதை பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரம்மன் அப்படின்னா சிலர் பிரம்மான்னு நினைப்பாங்க. பிரம்மா வேறு, பிரம்மன் வேறு. அப்ப பிரம்மன் அப்படின்னா ஆத்மாவையும் குறிக்கும். ஏன்னா அது பகவானிடமிருந்து வந்த பார்சல், பார்ட் அண்ட் பார்சல். சோ பிரம்மன் அப்படிங்கிறது சில சமயம் பரமாத்மாவையும் குறிக்கும். இப்படி நாம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். பரபிரம்மன் அப்படின்னா பகவான் அப்படின்ற நிலையையும் குறிக்கும். சோ இந்த வேறுபாடெல்லாம் தெரியணும். ஆன்மீகத்துல அறிவு வேண்டும் என்றால், வித்யா அப்படின்னா இந்த ஜட அறிவு கிடையாது. நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கேன், டாக்டரேட் பண்ணியிருக்கேன், எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன், எம்எஸ் பண்ணியிருக்கேன், எம்டி பண்ணியிருக்கேன். எத்தனையோ நீங்க பாம்பு மாதிரி டிகிரி பல டிகிரி போட்டாலும் அதனால எந்த உபயோகமும் இல்லை. ஏன்னா அது உடல் பற்றிய கண்ணோட்டத்தில் படிக்கப்படும் படிப்புகள். அது ஆத்மாவை பற்றி 1% கூட உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் டாக்டருக்கெல்லாம் தெரியாது ஆத்மானா எங்க இருக்கு. உடம்ப கூறு போட்டு பார்த்துட்டாங்க, ஆத்மா எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா அவங்களால இறப்பை தடுத்து நிறுத்த முடியல. அதுக்காக முயற்சிகள் பல கோடி வருடங்களாக மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆயுளை நீட்டிக்கலாம். அவங்களால முடியாது. எந்த உயிரினத்தையும் தோற்றுவிக்க முடியாது, அவங்களால இறப்பை தடுக்கவும் முடியாது. சோ அப்படிப்பட்ட சிற்றறிவுடையவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் அனைத்தும் அறிந்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில சமயம் அவங்கெல்லாம் ஆன்மீகத்தை பத்தி தெளிவில்லாத அந்த நிலையில, அதாவது இந்த உலக படிப்பை பற்றியே அவங்களால முழுசா படிக்க முடியாது. ஏதோ 1% படிக்கலாம். அது கோடிக்கணக்கான துறைகள் இருக்கு. ஆனா அவங்க பகவானை பற்றியோ இல்ல ஆன்மீகத்தை பற்றியோ பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் என்பது வித்யா, அவித்யா என்பதுதான் ஜட அறிவு. அவித்யால நீங்க ஜட அறிவுல டாக்டரேட் வாங்கலாம். ஆனா ஆன்மீகத்துல ஒன்றும் அறியாதவர்கள் அதை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா ஆன்மீகம் என்பது
இது அனுபவ பாடம். படிப்பு மட்டும் பத்தாது. வேத இலக்கியங்கள் அதெல்லாம் படிச்சு பண்டிதனாகி உம் நம்ம பண்டிதர்கள் அப்படின்னு சொன்னவங்க கூட பக்தி செலுத்தாது, பகவானிடம் பிரேமையை வளர்த்து கொள்ளாது பக்தனாக முடியாது. சோ இது வந்து ஆஹ் நிருணாம் அப்படின்னா மனித உயிருக்காக. அப்ப மனித உயிர் ஏன்னா மனித உயிர் தான் ஆறறிவு பெற்றது. மற்ற ஐந்தறிவு கொண்ட விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், பூச்சிகள் இதுக்கெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லு, பக்தி பண்ணு அப்படின்னா புரியாது. அதுக்கும் ஒழுங்குமுறை விதி இருக்கு. இப்போ ஒரு குருவி பாத்தீங்க அப்படின்னா அது சில காலங்கள்ல தான் அது ஒரு ஆணுடன் சேரும். விலங்குகள் எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கொள்கைகள் இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் விலங்கை விட மோசமா போயிட்டா இப்போ. எந்த நேரத்திலயும் அவனுக்கு வந்து விருப்பப்பட்டா அவன் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்படி கிடையாது. மனித உடல் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அதாதான் பிரம்ம ஜிக்ஞாசா. ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொள், கேள்வி கேள். ஆர்த்தோ அர்த்தாத்தி ஞானி ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானி ச பரந்தப அப்படின்னு சொல்றார். சோ இந்த 4 வகையான மனிதர்கள் மட்டுமே ஆன்மீகிகள். எப்படியோ அவங்க ஒரு வகையில பகவானை நோக்கி தங்கள் பார்வையை செலுத்துகிறார்கள். ஆனா ஜடத்திலேயே ஈடுபட்டிருக்கும் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தாலும் மிருகங்களாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க உணர்வு வந்து வளரவே கிடையாது. வெளிப்புறமா மனித தோற்றத்தில் இருப்பாங்க, நிறைய செல்வம் வச்சிருப்பாங்க, நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க. தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் அட் ஆல். அவங்க எல்லாருமே விலங்குகளுக்கு சமமாக இருக்கிறாங்க. தர்மே நகீனா பசுமே சமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தர்மம்ங்கிறதே இன்னொன்னு தெரியாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தர்மம் அப்படின்னா ஒரு அன்னதானம் போடுறது, ஒரு ஏழைகளுக்கு உதவுறது, பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது புக்கு வாங்கி கொடுக்கறது, சேர் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சாதாரண தர்மம். ஸ்வதர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜே கிடையாது. ஏன்னா அவித்யா அவங்களே ஆட்கொள்கின்றது. வித்யாக்கும் அவித்யாக்கு வேதம் தெரியாதவங்க முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். முட்டாள்களாகவே மறுபடியும் பிறக்கிறார்கள், மறுபடி இறக்கிறார்கள். புனரவி ஜனனம், புனரவி மரணம், புனரவி ஜடரே ஜனனி சயனம் அப்படின்னு இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த சக்கரம். சோ அந்த சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உண்மையான அறிவை நோக்கி நாம் நம் பார்வையை செலுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்லோகம் 2. நஹி அஸ்ய வஷ்மன பும்சாம் வரிம்ன சர்வயோகினாம் விஸ்ருதௌ ஸ்ருத தேவஸ்ய பூரி திருப்தியந்தி மே அசவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர். சவுனகர் தொடர்ந்தார். பகவானை விட அதிகமான அறிந்தவர் எவரும் இல்லை. அவரை காட்டிலும் மிகவும் வணங்க தகுந்தவர் அல்லது மிகவும் பக்குவமடைந்த ஒரு யோகி என்று எவரும் இல்லை. அதனால் அவரே வேதங்களின் தலைவர். அவரை பற்றி எப்போதும் கேட்பதே புலன்கள் அடைகின்ற உண்மையான இன்பமாகும். பொருளுரை. யாரும் பரமபுருஷ பகவானுக்கு சமமாக அல்லது அவரை விட சிறந்தவராக இருக்க முடியாது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏகோ பகுநாம் யோ விதாதாதி காமான். அவரே மேலான உயிரினம். வாழும் எல்லா பிற உயிரினங்களுக்கும் உரிய தேவைகளை நிறைவு செய்கிறார். இவ்வாறு எல்லா பிற உயிரினங்களும் விஷ்ணு தத்துவம் மற்றும் ஜீவ தத்துவம் இரண்டும் கிருஷ்ணராகிய பரமபுருஷ பகவானுக்கு கீழ் இருப்பவை. அதே கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. நகியஷ்ய வருஷமன பும்சாம். வாழும் எல்லா உயிரினங்களிலும் யாரும் பகவானை மிஞ்ச முடியாது. ஏனென்றால் யாரும் அவரை விட செல்வம் உள்ளவராகவோ மிகுந்த புகழ், ஆற்றல், மிகுந்த அழகு, அறிவு அல்லது அதிக துறவு உடையவரோ இல்லை. இந்த தகுதிகளினால் எல்லா காரணங்களின் காரணமான பரமபுருஷ பகவானாக அவர் ஆகிறார். யோகிகள் அற்புதமான அருஞ்செயல்கள் புரிவதில் பெருமை அடைகிறார்கள். ஆனால் பரமபுருஷ பகவானுடன் யாரையும் ஒப்பிட்டு விட முடியாது. பகவானுடன் தொடர்புடைய எவரும் முதல் தர யோகியான ஒப்புக்கொள்ளப்படுகின்றனர். பக்தர்கள் பகவானை போல் ஆற்றல் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் பகவானுடன் கொள்ளும் நிலைத்த தொடர்பினால் பகவானை போன்றே நல்லவர் ஆகின்றனர். சில சமயம் பக்தர்கள் பகவானை விடவும் அதிக ஆற்றலுடன் செயல்படுகின்றனர். நிச்சயமாக அது பகவானின் சலுகையே ஆகும். இங்கு வரிம்ன என்னும் சொல்லும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. அதன் பொருள் எல்லா யோகிகளிலும் மிகவும்
வணங்கத் தகுந்தவர் என்பதாகும். கிருஷ்ணரிடமிருந்து பெறுவது கேட்பது புலன்களின் உண்மையான இன்பமாகும். அதனால் அவருடைய சொற்களால், அவருடைய உபதேசங்களால், அவருடைய அறிவுரையால், அவருடன் தொடர்புடைய எல்லாவற்றாலும் அவர் புலன்களை எழுச்சியூட்டுவதால் அவர் கோவிந்தர் என்று அறியப்படுகிறார். அவர் எதை அறிவுறுத்தினாலும் அது தெய்வீக நிலையிலிருந்து வருவது ஆகும். அவரது அறிவுரைகள் முழுமையானவை ஆதலால் அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. கிருஷ்ணரிடமிருந்து அல்லது அவரின் அம்சம் அல்லது கபிலர் போன்ற நிறைவான பிரதிநிதியிடமிருந்து கேட்பது புலன்களுக்கு ஆனந்தம் தருபவை. பகவத்கீதை பல முறைகள் படிக்கப்படலாம் அல்லது கேட்கப்படலாம். ஆனால் அது மிகச்சிறந்த ஆனந்தம் தருவதால் பகவத்கீதையை ஒருவர் அதிகமாக படித்தால் அதை மேலும் படித்து புரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் பெறுவர். ஒவ்வொரு முறையும் அவர் புதிய அறிவொளி பெறுவார். அதுவே தெய்வீகமான செய்தியின் இயல்பாகும். அதுபோல நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த தெய்வீகமான ஆனந்தம் பெறுகிறோம். நாம் எந்த அளவு பகவானின் சிறப்புகளை கேட்டு உச்சரிக்கிறோமோ அந்த அளவு நாம் மகிழ்ச்சி உறுகிறோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில் ஒரு முறை படிக்கும் போதும் நாம் பல புதிய அனுபவங்களை பெறுகிறோம். அது வந்து ரீட் பண்ண மாதாஜி, மல்லிகா மாதாஜிக்கு ரொம்பவே இந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து 18 நாள் கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதை அட்டன் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்னதான் நான் எழுதினாலுமே என்னால ஃபுல் மார்க் வாங்க முடியல அப்படின்னு. இல்லைங்களா மாதாஜி? கரெக்ட் மாதாஜி. அப்போ பாகவதம் அது மாதிரி தான். 10 வாங்க மாட்டேன் மாதாஜி. அதுதான். ஏன்னா புது அனுபவம். ஓ இப்படி, ஏன்னா பகவத்கீதை வந்து நம்ம சாதாரணமா ஒரு முறை படிச்சாலோ, இல்ல கைடன்ஸோட படிச்சாலோ, இல்ல நிறைய முறை படிச்சவங்களோ, அதை டீச் பண்றவங்களோ கூட மறுபடியும் படிக்கும்போது புது அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கலாம். இது வந்து எந்த காலத்திற்கும் உரியது. இறந்த காலம், கடந்த காலம், நிகழ்காலம் என 3 காலங்களிலும் பேசப்படுவது பகவத்கீதை. ஏன்னா பகவான் எழுதினது, அந்த சட்டமானது இன்று வரைக்கும் அல்ல, இனிமேலும் எப்பொழுதும் பொருத்தமாக இருக்கும் எல்லாருக்குமே. சோ நாமெல்லாம் சட்டங்களை அப்பப்ப மாற்றி அமைக்கிறோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி உடைகளை மாற்றுகிறோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு மாறுகிறது. நம்மளோட இயந்திர வாழ்க்கையானது எப்படியெல்லாம் மாறுது. நவ நாகரிக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். இன்னைக்கெல்லாம் கிரைண்டர், அதுல போட்டாதான் மாவு. இதுல கையில ஆட்டுறவங்களுக்கெல்லாம் தெம்பே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருமே சோம்பேறிகள் ஆயிட்டோம். ஆனா பகவத்கீதை என்றும் மாறாத ஒன்று இருக்குமானால் அது பக்தி மட்டும்தான். பகவானுக்கு செய்யும் அன்பு. ஏன்னா அது நித்தியமானது. நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அப்போ நித்தியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா அவருக்கு சமமாகவோ உயர்வாகவோ யாரும் கிடையாது. 6 ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட என்றும் இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கும், போயிரும். நாம இறந்தா அது போயிரும், அடுத்தவங்க கைக்கு போயிரும். நம்ம கிட்ட அழகு இருக்கா? ஒரு 20ல இருந்து 25, 30, 40 நடிகைகள் எல்லாம் பார்த்தா, இன்னைக்கு வயசானவங்களை பார்த்தா அப்படி இருந்தாங்களா அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தோற்றம் மாறி இருக்கும். அதே போல புகழாக இருந்தவர்கள், நேத்து எம்ஜிஆர், இன்னைக்கு சிவாஜி, அடுத்தது நாளைக்கு ரஜினி அப்படின்னு மாறி புகழ் மாறிக்கொண்டே வருகிறது. பல தலைவர்கள் வந்து போயிட்டு இன்னைக்கு அவங்கள நினைக்கிறக்கு ஆள் கிடையாது. சிலை வடிவங்கள்ல அவங்கள வச்சிருக்காங்க. அது காக்கா எச்சில் போட்டுட்டு போயிட்டு இருக்கு. சோ நம்மளாம் பழசையெல்லாம் மறந்துடுறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஆனா பகவான் என்றுமே புதுமையானவர். நவ யவனம் ச, நம்ம பிரம்ம சம்ஹிதியில கூட படிச்சிருக்கிறோம். பகவான் என்றும் இளமையானவர் அப்படின்னு சொல்லி. அச்சுதம் அனாதி கோவிந்தம். அவர் வந்து என்றும் இளமையோட இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அங்காணிய கிருஷ்ணர். ஆமா. அதே போல நவயவனம் அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்த கோவிந்த ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு. சோ அவர் தான் ஆதி புருஷர். அவரது கருத்துக்கள் எப்பவுமே உண்மையானவை. ஏன்னா அவர் சொல்லுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்றோம், அவரை போலவே இருக்கின்ற யோகிகள்
ஏன்னா யோகிகளில் யார் ஒருவர் சிறந்தவர் அப்படின்னா யோகினாம் அபி சர்வேசாம் மத்கதேன் ஆனந்த ஆத்மனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோகிகளில் யார் ஒருவர் பகவானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் மிகச்சிறந்த யோகி. யோகிகளுக்கெல்லாம் யோகி யாரு? ஆதி யோகி அப்படின்னா பகவான் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆதி யோகி. யோகிகளுக்கெல்லாம் தலைவர் அவர். பரம புருஷர். நாமெல்லாம் புருஷர்களா இருக்கலாம், சின்ன சின்ன புருஷர்கள், குட்டி குட்டி புருஷர்கள். ஆனா அனுபவிப்பாளர் அப்படி புருஷர் அப்படின்னா அனுபவிப்பாளர். 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல கூட சொல்றாரு, நான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க வந்து பகவானுடன் கொள்ளும் நிலைத்த தொடர்புகளால் பகவானை போன்றே நல்லவர் ஆகின்றனர். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே குணேஸ்வர சமாசதே சூரா அப்படின்னு எல்லா குணங்களும் அவர்களுக்கு பக்தி செய்யும் போது தானா வருது. அவங்க எதையும் தேடி போக வேண்டியதில்லை. இப்ப நாமளே பக்தியில இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல இருந்தா நாமெல்லாம் ஆர்டினரி பர்சன்ஸா இருப்போம். இங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறது, அப்புறம் சாதாரண பக்தி, தேவர்கள் கோயிலுக்கு போறது, விபூதி பூசிக்கிறது, இல்ல நாமம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வெளிப்புற அடையாளங்கள் மட்டும்தான் நம்ம பக்தின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உணர்வுனால் மாற்றப்படுவது மட்டுமே உண்மையான பக்தி, பகவானுக்கு தொண்டு செய்வதே உண்மையான பக்தி அப்படின்னு இதுக்குள்ள வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு புலப்படுது. ஏன்னா அந்த அறிவு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வருது. அதனால ஆனாலும் எவ்வளவுதான் பக்தி செய்தாலும் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு 78% குணநலன்கள் இருக்கிறவங்க மேக்சிமம் அவங்க பிரம்மாவாக மாற முடியுமோ தவிர பகவானாக ஆக முடியாது. அப்ப பகவானுக்கு சமமாகவோ உயர்ந்தவராகவோ ஆக முடியாது, அசமோர்த்தவர். அதனால யாரும் பகவான் ஆகணும் அப்படின்னு முயற்சியே பண்ணக்கூடாது. ஏன்னா பகவான் தான், தொண்டர்கள் தான். இங்கெல்லாம் வந்து சில தொண்டர்கள் வந்து தலைவர் ஆகலாம். ஆனா ஆன்மீக உலகுல பகவானுக்கு மீறி யாரும் ஆக முடியாது. அதனால நானும் பிராக்டிஸ் பண்றேன் பகவான மாதிரி. இப்படித்தான் ஒரு முட்டாள் ஒருத்தர் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு, அவர் பேர் என்னங்க, கிருஷ்ணர் மாதிரி சிசுபாலன். சிசுபாலன் சிசுபாலன் இல்ல சிசுபாலன் இல்ல, கிருஷ்ணன் மாதிரியே கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நானும் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. அப்ப கிருஷ்ணரோட அவையில வந்து நான் கிருஷ்ணர், நீ பொய்யான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணருக்கு அவன் சொல்றது விளையாட்டா இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தான். நீ வந்து ஏமாத்திட்டு இருக்க எல்லாரையும், சங்கு சக்கரம் நீ வச்சுட்டு, நான் தான் உண்மையான கிருஷ்ணர். ஆனா அவன் கிருஷ்ணரையே நினைத்ததுனால பாருங்க, பகவான் அவருக்கு அந்த வடிவத்தையுமே தந்து, ஆனா குணம் தான் அவனுக்கு வந்து ரொம்ப பொறாமையினால, அனசூயவே அப்படிங்கிற ஒரு பொறாமை தீயினால அவன் என்ன பண்ணனா, கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டு கிருஷ்ணராக நான் ஆக வேண்டும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு கிருஷ்ணரை அவாய்ட் பண்ணிட்டு நான் தான் கிருஷ்ணர்னு பிரகடப்படுத்தினான் எல்லார்கிட்டையும். அப்போ கிருஷ்ணரை வந்து அவமானப்படுத்தவும் துணிஞ்சிட்டான் அவையில வந்து. அப்ப கிருஷ்ணர் வந்து ஓரளவுக்கு அவனை மன்னிச்சார். ஏன்னா அவனோட தியானம், யார் எதுவாக நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறுகிறார்கள். இப்ப நீங்க மனசுல வந்து அந்த தாட்ஸ் இருக்கு பாருங்க, நினைவுகள். நீங்க ஒரு கெட்ட செயலை நினைச்சிட்டே இருங்க, அது 10 முறை 20 முறை 30 முறை என்னாகும், அது அந்த செயல் உங்களை செயல்பாடாகவே மாறிவிடும். எண்ணங்கள் எப்படி ஆகும், உங்களை செயல்படுத்த, புலன்களை தூண்டி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். சோ எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நாமளா கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணணும், விசயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினுக ரசவர்ஜம் ரசோபியச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ அந்த சுவையை, உயர்ந்த சுவையை கொண்டு வரணும். உயர்ந்த சுவை எது, நம்ம புலன்களுக்கெல்லாம் இனிய சுவை எது, பகவானை பற்றி எப்பொழுதும் கேட்பது, அவர் புகழ் பாடுவது, அவரது சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது, எப்பொழுதும் கேட்பது, எப்பொழுதும் படிப்பது, எப்பொழுதும் அவரை நினைவு கூறுவது, இதுதான். அதனாலதான் பகவான் சொல்றாரு, பகவத்கீதையோட சாராம்சம் என்ன, மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவேசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படிங்கிறார். எப்பொழுதும் என்னை பற்றி எண்ணிக்கொண்டு எனது பக்தனாகி என்னை வழிபட்டு என்னிடமே வருவாயாக அப்படின்னு. சோ எப்பொழுதும் சததம் சததம் கீர்த்தையந்தோமாம், தொடர்ந்து அகைதுகி அப்ரதிகதா. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ 1 மணி நேரம் கேட்ட போர் அடிக்குது,
ஒரு மாதாஜி சொன்னாங்க அன்னைக்கு, இது என்னமோ போயிட்டே இருக்கு அப்படின்னுட்டு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இவ்வளவு நாள் இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கேட்க வேண்டியது இல்ல. ஏன்னா அது ஒண்ணும் சுவை வரல. சுவை வரல அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நோய் இருக்கு. அந்த நோயை நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆழமாக கேட்கணும். அப்பதான் அது இதயத்தை ஊடுருவி போகும். இல்லைன்னா அது இதயத்துக்கு வெளியிலேயே போய் பாடியிலேயே வெளியில போயிடும். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண கதை கிடையாது. பகவானுடைய கதை. அது என்ன பண்ணும்? நம்மளுக்குள்ள போய் அந்த அழுக்குகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி நம்மள பக்தர்கள் ஆக்கும். பகவானிடம் பிரேமையை வளர்க்க உதவும். அப்படி பிரேமையை வளர்க்க உதவணும்னா ஆழ்ந்து கேட்கணும். அப்ப லேசா மேலோட்டமா கேட்டுட்டு இருந்தா என்னடா அது டைம் போகல அப்படின்னு இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் வரும். எத்தனையோ வருஷம் இருந்தாலும் அதே ஸ்டேஜ்ல உக்காந்துட்டே இருப்பீங்க. எப்படி ஒரு போட்டை வந்து கட்டி போட்டுட்டு துடுப்பு போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? அது அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும். ஒரு ஒரு கல்யாண கூட்டம் போச்சு ஆத்துக்கு. அப்ப அவங்க எல்லாம் ஏறி படகுல உட்காந்துட்டாங்க. விடிய விடிய அவங்க துடுப்பு போட்டுட்டு இருக்காங்க. விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா படகு அப்படியே கரையில நின்றுட்டு இருக்கு. ஒரு துளி கூட நகரல. என்னடான்னு போட்டா என்ன பார்த்தா கீழே கட்டி இருக்கு. சோ நாம எவ்வளவு வருஷங்கள் செய்தாலும் பக்தி வந்து வளராது. மேலோட்டமா இருந்தா. ஆழமாக சென்று மீன் பிடிக்கணும். ஆழமா சென்று நம்ம கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணினாதான் நம்மளுக்கு முத்து, பவளம், ரத்தினங்கள் கிடைக்கும். அங்க இன்னும் நிறைய அதிசயங்கள் கிடைக்கும். மேலோட்டமா நீந்துறவனுக்கு நிறைய ஆபத்துகள் தான் இருக்கு. சோ பக்தியில ஆழ்ந்து இருக்கணுமே தவிர மேலோட்டமா இருக்கக்கூடாது. மேலோட்டமா இருந்தா அப்படித்தான். டைமே போக மாட்டேங்குதே, இவங்க சும்மா அறுக்குறாங்களே, எப்படா கட் பண்ணுவாங்க, அந்த அந்த மனோபாவம் தான் வரும். டைம் பார்த்துட்டு உட்காந்து. ஆனா ஆழமா கேட்கறவங்களுக்கு டைம் போனதே தெரியாது. இன்னும் இன்னும் இன்னும். ஏன்னா இது அமிர்தம். நிகம கல்பத்தரோ கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தம் சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். ரசம்னா புளி ரசம், பருப்பு ரசம் எல்லாம் இல்ல. ரசம் அப்படின்னா சுவை, மிக உயர்ந்த சுவையை அளிக்கக்கூடியது. இந்த கிளியால் கொத்தப்பட்ட பழம் போல சுகதேவர் வாயிலிருந்து கேட்கக்கூடிய இந்த பாகவதம் மிகுந்த சுவையுடையது. ஏன்னா பகவானை பற்றிய பேசும் கதைகள் மட்டுமே இந்த உலகில் சுவையுடையவை. மற்றவை எல்லாம் நம்மை மயக்கக்கூடிய ஒரு அருவருப்பான விஷயங்கள். எப்படின்னா மேல பூசப்பட்டது, எப்படி மேல வந்து மாயை, அது கவர்ச்சிகரமா இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா நீங்க அதுல மூழ்கினீங்கன்னா அவ்வளவுதான், வெளியே வர முடியாத அளவுக்கு அது பாய்சன். சோ ஒவ்வொரு முறையும் புதிய அறிவொளியை நாம் பெறுகிறோம். அது தெய்வீகமான செயல்களின் இயல்பாகும். ஏன்னா அது பேசிட்டே இருக்கலாம். இந்த கதைகள், பாகவத கதைகள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கலாம். அது திகைப்பு நம்மளுக்கு தித்திப்பா கொடுக்கக்கூடியது. அது வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து நம்மளுக்கு கசக்காது. ஆனா நோய் இருக்கிறவங்களுக்கு கசப்பாதான் இருக்கும். ஆனா போக போக அது சரியாகும். எப்படி சரியாகும்? அவங்களும் முயற்சி பண்ணணும். பாகவதம் மட்டுமே அது வந்து அவங்களுக்கு இது. ஏன்னா உணர்வை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நாமளும் முயற்சிக்கணும். இப்போ ஒரு பக்கம் கயிறை இழுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேமேன்னு நின்றுட்டு இருந்தா நாம அந்த அவங்களோட இதுக்கு நாம போயிடுவோம். அப்ப மாயை ஒரு பக்கம் உங்களை இழுக்குது. அப்ப நீங்க எதிர் திசையில நீங்க இழுக்கணும். எதிர்நீச்சல் போடணும். இந்த உலகுல எல்லாருமே உக்காந்துட்டு நாம சுகமா இருந்துடலாம்னு முடியாது. ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா சும்மா உட்காந்து சிம்பிளா பண்றதுனால முடியும். இதுக்கும் கடின முயற்சி தேவை. அதனால எதிர்நீச்சல் தான் இந்த பக்தியிலையும். இப்ப எல்லாரும் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப முடியல, நான் நினைச்சேன் பக்தினா ரொம்ப எளிது அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிட்டு நம்ம வந்திருக்கலாம். ஏன்னா நாம முதல்ல அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம். எப்ப தோணுதோ அப்ப பகவானை நினைப்போம், எப்ப தோணுதோ கோயிலுக்கு போவோம். ஆனா உணர்வு மாறாம இருந்தது. ஆனா இது அப்படி இல்லை. மிக ஆழ்ந்த பக்தி அப்படிங்கும்போது உணர்வுடன் சேர்த்து நாம் மாறுகின்றோம். நம்ம பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, நம் செயல்கள் மாறுகிறது. எல்லாம் பகவானுக்கு தொண்டு புரிவதன் மூலமாக நம் செயல்களை எல்லாம் மாற்றுறோம். முதல்ல செஞ்ச செயலே தான் செய்யறோம். ஆனா உணர்வுனால மாற்றுகின்றோம். எப்படி? முதல்ல கூட்டுவோம். எப்படி கூட்டுவோம்? என் வீடு சுத்தமா இருக்கணும், நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. ஆனா இப்போ தெய்வம் குடியிருக்கும் வீடு. இந்த தெய்வம் கிருஷ்ணா வருவார், பாகவதம் படிக்கிறேன், என்கிட்ட உட்காந்துருக்கார், என்னை சுத்தி சுத்தமா இருக்கணும்.
ஐயா மனசு முதல்ல சுத்தமா இருக்கணும். அப்ப பாகவதம் கேட்பதன் மூலமாக, பகவத்கீதை கேட்பதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, நாமும் சொல்வதன் மூலமாக எனது இதயம் தூய்மையாகிறது. அந்த இடம் தூய்மையா இருந்தா பகவான் வந்து அமர சரியா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு செயலிலும் முதல்ல சாப்பிட்டோம், இப்பவும் சாப்பிடுறோம். முதல்ல வந்து என்ன வேணா சாப்பிட்டோம், இப்ப அப்படி கிடையாது, பிரசாதமாக சாப்பிடுகிறோம். இப்படி ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே செயல்கள் தான், ஆனா எப்படி மாற்றி அமைக்கப்படுகின்றது, அது உணர்வை எப்படி நாம் மாற்றுகிறோம், தூய்மையாக்குகிறோம் அப்படிங்கிற பொறுத்து. அப்போ பாகவதத்தில் அந்த தெய்வீகமான ஆனந்தம் நாம் பெறுகிறோம். ஆனந்தமயோ அபியாஷாத். நாம் எந்த அளவு பகவானின் சிறப்புகளை கேட்டு உச்சரிக்கிறோமோ அந்த அளவு நாம் மகிழ்ச்சி இடுகிறோம். ஏன்னா ஆனந்தம் அப்படிங்கிறது ஆத்மாக்கு தான், மனசுக்கு கிடையாது. நம்ம மனசோ புத்தியோ என்ன பண்ணும், அல்ப விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்குது. இப்ப ஒரு சினிமாக்கு போறோம், சந்தோஷம் கிடைக்குது. எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு வருது எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள், எவ்வளவு மாதம், எவ்வளவு வருஷம் அது நிலைக்கும்? அந்த பார்க்கும் நிமிடம் மட்டும். ஏன்னா அது நம்மளோட பொய்யான ஒரு மாயான கற்பனை. நாம வந்து அந்த ஹீரோவா நினைச்சுக்குவோம், ஹீரோயினா நினைச்சுப்போம். அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்ல அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா தியேட்டரை விட்டு வெளியில வந்தோம்னா உண்மையான உலகத்துக்கு வர்றோம், அந்த மாயை மறைஞ்சிருது. மறுபடியும் நம்மளுக்கு பழையபடி சோகம், பழையபடி டியூட்டிஸ். ஆனா இது அப்படி இல்ல. நமது உண்மையை புட்டு புட்டு வைக்கிறது. நான் கடலை விட்டு பிரிந்திருக்கிறேன், அந்த கடவுளுக்காக நான் ஏங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த பாகவதம் நம்மளுக்கு உருவாக்குது. சோ அந்த ஆனந்தம், பாகவதம் படிக்க படிக்க அந்த இனிமையை அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் கிடைக்குது பாருங்க. இந்த 1 மணி நேரம் கிடைக்கிற சந்தோஷம் வாழ்க்கையில வேற எந்த விஷயத்திலும் எனக்கு கிடைக்கல. நான் உணர்ந்தது அது போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்பீங்க. அதை அனுபவிக்கும் போதுதான் அந்த கிளாஸ்ல இன்னும் நேரம் வேணும், இன்னும் படிக்கணும், இன்னும் எடுக்கணும், அதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும். யாருக்கு இதெல்லாம் போர் அடிக்குது, நேரம் போக மாட்டேங்குது, எடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருக்கு வரும் ஃபீலிங்? யாருக்கும் வரல. ஓகே, அடுத்தது யாருக்கும் ஸ்லோகம் வரல. 3. அடுத்தது ஸ்லோகம் 3. யத்யத் விதத்தே பகவான் ஸ்வச்சந்தாத்மாத்ம மாயையா தானி மே ஸ்ரத்ததானஸ்ய கீர்த்தனஞானி அனுகீர்த்தய. படிக்கிற மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். எனவே அவருடைய அந்தரங்க சக்தியினால் இந்த எல்லா செயல்களையும் மேற்கொள்ளும் சுய விருப்பம் முழுமையாக உள்ள அந்த பரமபுருஷ பகவானின் செயல்களையும் லீலைகளையும் தயவு செய்து நுட்பமாக விவரித்து சொல்லுங்கள். பொருளுரை. அணுகீர்த்தையா என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அணுகீர்த்தையா என்றால் வர்ணனை பின்பற்றுதல் என்று பொருள். கற்பனையுடன் கூடிய மனநிலை வர்ணனை படைப்பது அல்ல, ஆனால் கேட்டதை பின்பற்றுவது ஆகும். சௌன ரிஷி சூத கோசாமி அவருடைய ஆன்மீக குருவான சுகதேவ் கோசாமியிடமிருந்து அவர் உண்மையில் கேட்டார். பகவான் தான் அந்தரங்க சக்தியால் வெளிப்படுத்திய தெய்வீகமான லீலைகளை பற்றி விரித்து கூற வேண்டினார். பகவான் பரமபுருஷ பகவானுக்கு ஜட உடல் கிடையாது, ஆனால் அவருடைய மேலான விருப்பத்தால் அவரால் எந்தவித உடலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அது அவருடைய அந்தரங்க சக்தியால் சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அணுகீர்த்தைய அப்படின்னா வர்ணனையை பின்பற்றுதல் என்ற பொருள். கற்பனையுடன் கூடிய மனநிலை வர்ணனையை படைப்பது அல்ல. அப்போ வர்ணனை அப்படின்னா பகவானை பற்றிய வர்ணனை, இது கற்பனையான வர்ணனை கிடையாது. இப்ப நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள், கதையாசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜட உலகுல நிறைய பேர் ஸ்டோரி புக் எழுதுறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனையில அப்படியே வர்ணனை பண்ணுவாங்க. இந்த உலகை பற்றிய வர்ணனை பண்ணுவாங்க, ஒரு பெண்ணுடைய உடலை பற்றி வர்ணனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா அதெல்லாம் மாறக்கூடியது. இந்த உலகத்துல எது நிலையானது? எதுவுமே கிடையாது. அந்த வர்ணனைகள்லாம் பொய்யான கற்பனைகள். சோ அது மேபி இப்போ இருக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. சோ பகவானை பற்றிய வர்ணனைகள் என்றும் நிரந்தரமானது. ஏன்னா அவர் அழியாதவர், அழிக்க முடியாதவர், என்றும் நிலையானவர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர், என்றும் இளமையானவர், நவயவனம் ச. சோ ஆதி புருஷர்.
ஆதிபுருஷம் தமகம் பஜாமி அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்பீங்க. சோ அவருடைய வர்ணனைகள் என்றும் உண்மையானவை, கேட்கக்கூடியவை. இப்ப பகவான் தன் அந்தரங்க சக்தியினால எப்படி வேணாலும் வருவார். நாமெல்லாம் வெளிப்புற சக்தியை நிறைய பார்த்திருக்கோம். நம்ம உடல்ல எல்லாம் அவருடைய வெளிப்புற சக்தியினால ஆன பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. ஆனா பகவானோட உடம்பு அப்படி கிடையாது, திவ்யமானது. நம்மளை போல மலம் மூத்திரம் சீல் நிறைந்த உடல் கிடையாது பகவானுக்கு. பகவானுக்கு திவ்யமான உடல், என்றும் அழிவில்லாதது. அவருக்கு ஆத்மாக்கோ உடலுக்கோ வேறுபாடு கிடையாது. நம்மெல்லாம் ஆத்மா பிரிஞ்சுது அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிறது பிணம். பகவானுக்கு அப்படி கிடையாது. ஆத்மா, உடல், மனம், புத்தி எல்லாம் ஒன்றுதான். அவருக்கு வேறுபாடே கிடையாது. அவரது அங்கங்கள் ஒன்றும். அங்காணி யஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தி பஸ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி அப்படின்னு சொல்லி அவரது அங்கங்கள் அனைத்தும் எல்லா உறுப்புகளும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. ஆனா நம்மளுக்கு கால்னா நடக்கும், கையினா தூக்கும், கண்ணுனா பார்க்கும், காதுனா கேட்கும், வாயினா பேசும். இப்படி நம்ம உறுப்புகள் ஒரு ஒரு வேலையைத்தான் செய்யும். ஆனா பகவானுடைய உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் எல்லா வேலைகளையும் செய்யும். சோ அவரது உடல் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அவரது உடல் மேலான விருப்பத்தால் அவரால் எந்தவித உடலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் நரசிம்மரா வரலாம், அவர் பன்றியாக அவதாரம் எடுத்து வரலாம், சோ ஆமையா வரலாம், மீனாக மச்ச அவதாரம் வரலாம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம் அப்படின்னு எத்தனையோ வடிவுல வரலாம். ஆனாலும் அவர் அவராகவே இருக்கிறார். உடல் மாறுபட்டாலும் அவர் மாறுவது இல்லை. ஏன்னா அவர் தனது அந்தரங்க சக்தியினால், ஆத்ம மாயையா, சோ அவர் அந்தரங்க சக்தியில் தோன்றுகிறார். அப்படியே அந்தரங்க சக்தியில என்றும் இருக்கிறார். அந்தரங்க சக்தி அப்படின்னா அது என்றும் மாறாதது, மிக உயர்ந்த சக்தி. ஆனா வெளிப்புற சக்தி அப்படிங்கிறது மாயா சக்தி. அதுலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாயா சக்தியோட பிடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம. ஏன்னா மாயசக்தியின் பிடியில் இருக்கிறவங்க பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. ஜென்ம கருமச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன. எனது தோற்றமும் செயல்களையும் எவர் அறிந்து கொண்டாரோ அவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. சோ அவரது தோற்றம் எப்பொழுதும் மனித உரு அப்படின்னு நினைக்கிறவங்க அவஜானந்தி மாமூடா. ஏன்னா அவங்களுக்கு மூடர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. மாமூடா மான்சுந்தனம் ஆஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பகவான் எப்படி மனித ரூபத்தில் அவதரிக்கிறார், ஆனால் மனிதர் கிடையாது அப்படிங்கிறது. சோ மனித ரூபத்துல அவதரிச்சா அவரும் மனுஷர் தான், அப்புறம் இறந்துட்டாருன்னா அவர் பகவான் ஆயிடுறாரு. சோ இதெல்லாம் முட்டாளோட கருத்துக்கள். ஆனால் அவர் எந்த ரூபத்திலையும், மனித ரூபத்திலையும் வரலாம், மற்ற மிருகங்கள் ரூபத்திலையும் வரலாம். இன்னும் கோடான கோடி அவதாரங்கள். எப்படி கடல் அலைகளை எண்ண முடியாதோ அது போல அவ்வளவு அவதாரங்களை எடுக்கிறார். இதெல்லாம் கபில தேவரோட போதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் ஒருவர் இதை கவனமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. வாழ்க்கையில சந்தேகம்தான் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போறது இல்ல. சோ சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்கு நாம கபில தேவரோட போதனைகள் அதை படிச்சோம் அப்படின்னா இந்த சந்தேகங்கள்லாம் வரவே வராது. ஸ்லோகம் 4. சூத உவாச்ச த்வைபாயன கஸ்து ஏவம் மைத்ரேயோ பகவான் ததா பிராஹேதம் விதுரம் பிரீத ஆன்வி ஷிக்யாம் பிரசோதிதஹ. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோசாமி கூறினார், மிகுந்த சக்தி வாய்ந்த மைத்திரேய முனிவர் வியாசதேவரின் நண்பர் ஆவார். தெய்வீக அறிவை பற்றிய விதுரரின் விசாரணையில் மகிழ்ந்து ஊக்குவிக்கப்பட்டு மைத்திரேயர் பின்வருமாறு கூறினார். பொருளுரை: விசாரிப்பவர் உண்மையாளராகவும் பேசுபவர் அதிகாரம் வழங்கப்பட்டவராகவும் இருக்கும் பொழுது வினாக்களுக்கும் விடைகளுக்கும் மிகுந்த திருப்தியான முறையில் அளிக்கப்படுகின்றன. இங்கு மைத்திரேயர் ஆற்றல் வாய்ந்த முனிவராக கருதப்படுகிறார். அதனால் அவரும் பகவான் என்று வர்ணிக்கப்படுகிறார். இந்த சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமல்லாமல் அவரை போன்ற ஆற்றல் வாய்ந்த யாருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மைத்ரேயர் பகவான் என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறியவர். அவர் பகவானின் இலக்கிய அவதாரமான தைவ பயானா வியாசதேவரால் தனிப்பட்ட நண்பர்.
மைத்திரேயர் விதுரரின் விசாரிப்புகளால் மிகவும் மகிழ்ந்தார். ஏனென்றால் அவை ஒரு உண்மையான முன்னேறிய பக்தனின் விசாரிப்புகளாகும். இவ்வாறு மைத்திரேயரை விடை அளிக்க ஊக்குவிக்கப்பட்டவர் ஒரே மனநிலை படைத்த பக்தர்களுக்கிடையில் தெய்வீகமான தலைப்புகளில் சொற்பொழிவு நடக்கும் பொழுது வினாக்களுக்கும் விடைகளும் பயன் தருபவையாக ஊக்குவிப்பவையாகவும் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ ஒரே எண்ண அலைகள் கொண்டவர்கள் ஒன்று கூடும் போது அங்க மிகுந்த உற்சாகமும் நம்பிக்கையும் ஒரு பரவச நிலையும் இருக்கும். இப்போ பௌதிகத்துல ஆழ்ந்து இருக்கிறவங்க இங்க நம்ம கூட வந்தாங்கன்னா, என்னடா கிளாஸ் போர் அடிக்குது, என்னடா இவங்க இதையவே பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, எத்தனையோ இருக்குது இந்த உலகத்துல, அவனவன் எந்திரிச்சு சம்பாதிக்கிறான், இப்படித்தான் கருமிகள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் எத்தனையோ பொழப்பு இருக்கு, இவங்கெல்லாம் பொழப்பு கெட்டவங்க பாருங்க, பொழப்பு இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு இது புரியாது, அவங்களுக்கு ஆத்ம விசாரணை கிடையாது, ஆத்ம தத்துவம் என்கின்ற அறிவை வளர்த்து கொள்ளும் பக்குவம் கிடையாது. அவர்கள் உடல் பற்றிலேயே ஊறி உடல் பற்றிய சிந்தனையிலேயே அவர்கள் உணர்வை இழந்து மீண்டும் மறுபிறப்படுகிறார்கள். முட்டாள்களாகவே பிறந்து வாழ்ந்து மடிந்து மறுபடியும் முட்டாள்களாகவே பிறக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இன்னும் எத்தனை கோடி ஜென்மங்கள் வரும்னு தெரியாது. சோ நிறைய ஆச்சாரியர்கள் இதைத்தான் சொல்றாங்க, எத்தனை எத்தனை கோடி ஜென்மமோ, எத்தனை எத்தனை தாயோ, எத்தனை எத்தனை தந்தையோ அப்படின்னு. சோ பல யோனிகள்ல பூந்து வந்தாச்சு நாம, 84 லட்சம் யோனிகள்ல பூந்து கடைசி பிறவியாக மனித பிறவி, அரிதான பிறவி கிடைத்தும் அந்த வாய்ப்பை இழந்து நாமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சோ இப்ப நாம என்ன பண்ணணும், அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, இப்போ விசாரிப்பவர் மற்றும் பேசுபவர், சோ இங்க மைத்ரேயர், சூத கோஸ்வாமி இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, ஆன்மீக அறிவை பற்றிய விசாரணை. எத்தனையோ பேர் டீ கடையில உட்காந்து பேசுவாங்க, இன்னைக்கு யாரு எந்த நடிகை டாப்ல இருக்கா, யாருக்கு என்ன மார்க்கெட்டு, இதையெல்லாம் பேசிட்டு அவங்க ரொம்ப கால் மேல கால் போட்டு மெத்த அறிவாளிகள் போல அவங்களே பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அடுத்தது யார் அரசியல்ல தலைவராக போறா, யாருக்கு எத்தனை ஓட்டு விழுகும், இது எல்லாம் உன்னை யாரையா கேட்டான், உன்னோட வாழ்க்கை அங்க அந்தரங்கத்துல தொங்குது. ஏன்னா இந்த பதம் பதம் எத் விபதாம் தேசம் அப்படின்னு இந்த உலக வாழ்வானது மிகவும் கடினமானது, ஒவ்வொரு பதமும் ஆபத்தானது. அதுல இருந்து நீ விடுபட முயற்சிக்காம நீ அடுத்தவனை பத்தி பேசி என்ன பண்ண போற, அதுக்கான வழி நம்மளுக்கு சொல்லப்பட்டும் அதை எடுத்துக்காம, ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய வழி பாகவதத்திலையும் பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கு, அதை எடுத்துக்காம நீ எங்கேயோ உட்கார்ந்துட்டு எதையோ பேசிக்கிட்டு இன்னும் ஆழமான புதைக்குழியில போய் மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாரால காப்பாத்த முடியும்? எல்லாம் நினைச்சுக்கிறாங்க பெரிய மேதாவிகள் அப்படின்னு. ஆனா அவங்களே காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவங்க இன்னும் கீழ்வரம் போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பரம இந்த பக்தர்கள் கூடும்போது என்ன கேட்பாங்க, பகவானை பற்றிய விசாரணையில் ஈடுபடுவாங்க. பகவான் எப்படி லீலை செய்தார், அப்படித்தான் தொடங்குது ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு அப்படித்தான் தொடங்குது. அப்போ கேள்விகள் மூலமாக கேட்டு 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 அந்த பதில்கள் மூலமாக நாம் பாகவதம் முழுசுமா நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப 2 பக்தர்கள் பகவானின் இலக்கிய அவதாரமான துவைபாயன வியாச தேவரின் பகவான் நண்பர். ஏன்னா பகவானோட பக்தி ஆவேச அவதாரம் தான், சக்தி ஆவேச அவதாரம் தான் துவைபாயன வியாசர். துவைபாயன அப்படின்னா அந்த சந்திக்கின்ற நேரத்துல 3 நதிகள் கூடுகின்ற இடத்துல தோன்றியவர் தான் வியாசதேவர். இப்ப மைத்ரேயர் விடை அளிக்க ஊக்குவிக்கப்பட்டார். ஒரே மனநிலை படைத்த பக்தர்களுக்கிடையில் தெய்வீகமான தலைப்புகளில் சொற்பொழிவு நடக்கும் பொழுது வினாக்களும் விடைகளும் பயன் தருபவையாகவும் ஊக்குவிப்பவையாகவும் இருக்கும். சோ ஒரே மாதிரி எண்ண அலைகள் கொண்டவங்க அங்க ஒரே மாதிரி ரசிக்கிறாங்க, ஒரே மாதிரி சததம் கீர்த்த யந்தோமாம் யதந்த சத்ருட விரதாக. அப்போ எப்பொழுதும் கீர்த்தனத்துல அவங்க கீர்த்தனம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை பாடுவதில் கேட்பதில் ஈடுபட்டு அவங்க அதுலயே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவும் மகிழ்ச்சி ஊட்டுறது கிடையாது.
శ్లోకం 5 మైత్రేయ వాచ మాతాజీ ప్రభు అంటారు. హరే కృష్ణ హరే కృష్ణ ప్రభు దండవత్ ప్రణామ్ ప్రభు हरे कृष्ण प्रभु प्रणाम प्रभु हरे कृष्ण హరే కృష్ణ ప్రభు హరే కృష్ణ ప్రభు.